வணக்கம் சினிமா ரசிக பெருமக்களே, மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. அறிமுக இயக்குனர் மரியராஜா இளஞ்செழியன் இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ்குமார் நடிப்பில் உருவாகி இன்று திரையரங்கில் வெளிவந்துள்ள படம்தான் ஹாப்பி ராஜ். நாயகி கௌரி பிரியா மற்றும் சார்ஜி மரியான், கீதா கைலாசம், மதுரை முத்து, நீண்ட இடைவேளைக்கு நடிகர் அப்பாஸ் படத்தில் முக்கிய பங்கு வகித்துள்ளனர். நாயகன் ஜி.வி. பிரகாஷ்குமார் காதலிக்கும் பெண்கள் அனைவரும் அவரை பிரேக்கப் செய்துவிட்டு சென்று விடுவார்கள் வெகு சீக்கிரம். இப்படி ஒவ்வொரு காதலும் முடிவுக்கு வருவதற்கு காரணம் என்ன என்பதை சொல்வதே கதையின் கரு. ஆக தாழ்வு மனப்பான்மை மற்றும் ஒருவரின் தோற்றத்தை வைத்து அவரை ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்பதை தெளிவாக சொல்வதே படத்தின் கதைக்களம். மொத்தத்தில் ஆங்காங்கே சில குறைகள் இருந்தாலும் சார்ஜ் மரியன் ஒருவருக்காக இந்த ஹாப்பி ராஜை குடும்பத்தோடு ரசிக்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஜி.வி. பிரகாஷ் ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு ஜி.வி. பிரகாஷை பிடிச்சிருந்தாலும் ஜி.வி. பிரகாஷை ரிஜெக்ட் பண்ணுது. என்ன காரணம்? யாரையாவது லவ் பண்றியா, இல்ல நான் அழகா இல்லையான்னு ஜி.வி. பிரகாஷ் கேட்க போக, நீ அழகா இருக்க, எல்லா பொண்ணுக்கும் உன்னை பிடிக்கும், ஆனா யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லுது. என்ன காரணம்னு சொல்லி ஜி.வி. பிரகாஷ் கேட்க போக, உங்க அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அவங்க அப்பா என்ன காரணமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று குட்டியா போறாங்க. ஜி.வி. பிரகாஷோட அப்பா யாருன்னா நம்ம மரியம் ஜார்ஜ் நடிச்சிருக்காரு. மரியம் ஜார்ஜ் கருப்பா குட்டையா இருக்கிறதால யாருமே அவரோட உண்மையான பேரை வச்சே கூப்பிட மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் குதிரை முட்டைனே கூப்பிடுறாங்க. எல்லாரும் பாடி ஷேமிங் பண்றாரு. அது அவருக்கும் மனசு வருத்தத்தை தான் தருது, ஜி.வி. பிரகாஷுக்கும் மனசு வருத்தத்தை தான் தருது. ஒரு போஸ்ட்மேன் புதுசா வந்தா கூட லெட்டர் கொண்டு வந்துட்டு ஒரிஜினல் பேரை சொல்லி கேட்டா கூட எல்லாரும் குதிரை முட்டைன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. அவரோட இயற்பெயரை யாருமே சொல்லி கூப்பிடுறதே இல்லை. இது அந்த ஊர்ல வழக்கமான ஒன்னாவே இருக்கு. இதுல ஜி.வி. பிரகாஷையும் சின்ன குதிரை முட்டைன்னு கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு சொல்லிடுது, என்ன யாரும் குதிரை முட்டையோட மருமகன் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கக்கூடாது, நோ சொல்லிட்டு போயிடுது. இதனால ஜி.வி. பிரகாஷ் ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. சொந்த ஊர்ல இருந்தா தானே எல்லாரும் குதிரை முட்டைன்னு சொல்லி கூப்பிடுவீங்க, நான் வெளியூர் போய் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் பெங்களூர்ல ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போயிடுறாரு. அங்க ஒரு ஆப் டெவலப் பண்றாரு. அந்த ஆப் டெவலப்மெண்ட்டோட ஸ்டேஜ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெசென்ட் பண்ண சொல்றாங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் ஹீரோயின். ஆப் நல்லா இருக்கு, ஆனா ஜி.வி. பிரகாஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதால அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாத்துறாங்க ஹீரோயின். அப்படியே நாளடைவுல ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. நாளடைவுல ஹீரோயினுக்கும் ரொம்ப பிடிக்குது. ஹீரோயின் தன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு ஜி.வி. பிரகாஷை அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா எல்லாம் ஹிந்தி ஃபேமிலி பலன்னு இருக்காங்க. ஹிந்தி ஃபேமிலியா இருந்தாலும் எல்லாரும் தமிழ் பேசுறாங்க. யாரு ஹீரோயினோட அப்பானா அவரே நல்லா ஹீரோ மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம அப்பாஸ் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு. நல்லா பாக்குறதுக்கே எலைட் ஃபேமிலி மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு பர்த்டே பார்ட்டியவே ரொம்ப எலைட்டா நல்ல ரிச்சான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப கிராண்டா நடத்துறாங்க. இந்த பர்த்டே பார்ட்டிலேயே ஒரு கிஃப்டை கொடுத்து எப்படியாவது இந்த ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைச்சு போறாரு. ஆனா ஹீரோயினோட ஃபேமிலி ரொம்ப எலைட்டா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப தயங்குறாரு. ஹீரோயினுக்கு கொலுசு கிஃப்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. ஆனா அதை கொடுக்காமலே வந்துடுறாரு. அப்புறம் ஹீரோயின் தனியா கூப்பிட்டு, எனக்கு ஏன் என்னோட கிஃப்ட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க போக இவர் எடுத்து தராரு. அதையும் ஹீரோயின் வாங்கி வச்சுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத பார்த்துட்டு அப்பாஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஹீரோயினுக்கு ஜி.வி. பிரகாஷை பிடிக்குது அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பர்த்டே பார்ட்டியில தயங்கி நின்ன ஜி.வி. பிரகாஷுக்கு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி ஹீரோயினே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினே ஜி.வி. பிரகாஷ் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஜி.வி. பிரகாஷுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஆனால் அவங்க அப்பா அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்குறாரு. இதை பேஸ் பண்ணி தான் கதையே போகுது. ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண பிறகு ஜி.வி. பிரகாஷ் ஹீரோயினை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. என்ன காரணம்னு சொல்லி ஹீரோயினை அழுத்தி கேட்டா, முதல்ல எங்கள் அப்பா அம்மாவோட ஃபோட்டோவை பாரு, உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்ல போக, நான் போட்டோ அனுப்புறேன் பாருன்னு சொல்லி சொல்றாரு. நீ பாக்குறது மட்டும் பார்த்தாது, அந்த போட்டோவை உங்க அப்பா கிட்டையும் காமின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்றாரு ஜி.வி. பிரகாஷ். ஜி.வி. பிரகாஷோட போட்டோவை பார்த்த அப்பாஸ், ஓகே இப்ப அடுத்து 25th வெட்டிங் ஆனிவர்சரி அப்பாஸுக்கு வரப்போகுது, அந்த வெட்டிங் ஆனிவர்சரியில என்னை மீட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாஸ் சொல்ல, அந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஜி.வி. பிரகாஷோட அப்பா ஊரே கூட்டிட்டு வராரு. ஆனா இத கொஞ்சமும் ஜி.வி. பிரகாஷும் எதிர்பார்க்கல, அப்பாஸும் எதிர்பார்க்கல. இங்க பாத்துக்கிட்டு எல்லாம் கோட் சூட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஜி.வி. பிரகாஷோட
ஃபேமிலியில எல்லாம் வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு மீசெல்லாம் பெருசு பெருசா வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அப்பாஸ் அவங்க எல்லாம் ரொம்ப கேவலமா பாக்குறாரு. அதே சமயம் அப்பாஸோட பிசினஸ் காம்படேட்டரும் அந்த ஃபங்க்ஷன்ல வராரு. அதே சமயம் அப்பாஸோட பிசினஸ் காம்படேட்டரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராரு. அவரு ஜிவி பிரகாஷோட அப்பாவை அசிங்கப்படுத்துறாரு, ஊர் நாட்டானுங்கிற மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறாரு. பாட சொல்லிலாம் ரொம்ப கலாச்சி ஒரு மாதிரி எல்லாத்துக்கும் முன்னாடி இன்சல்ட் பண்ணிடுறாரு. ஆனா இதை கூட பெருசா எடுத்துக்கல ஜிவி பிரகாஷோட அப்பா. ஃபோன் பண்ணி ஊர்ல இருந்து வக்கீலு எல்லாத்தையும் வர சொல்லி தன்னோட சொத்து டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து உக்காந்து அடுத்த நாள் அப்பாஸுக்கு முன்னாடி எடுத்து போடுறாரு. எனக்கு 300 ஏக்கர் இடம் இருக்கு, அரிசி மில் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எப்பதான் ஆடியன்ஸுக்கே தெரியுது. இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கடன்லாம் இருக்கு, உங்களை கம்பேர் பண்ணும்போது நாங்க தான் வசதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா ஜிவி பிரகாஷோட அப்பா பேசிட்டு போயிடுறாரு. இதுல அப்பாஸ் அப்செட் ஆன காரணத்தால அவரோட பொண்ணுமே ஜிவி பிரகாஷ் மேல அப்செட் ஆயிடுது. அவரு கூட பேச மறுக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் பிரேக்கப் மாதிரி இருக்கு. ஜிவி பிரகாஷ்க்கு துணையா பெங்களூர்ல வந்து அவங்க அம்மாவும் கூடயே இருக்காங்க. அந்த காலகட்டத்துல ஹீரோயினும் அவங்க ஜிவி பிரகாஷோட அம்மாவும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. இதுல பிரேக்கப் ஆன ரிலேஷன்ஷிப் ஜிவி பிரகாஷுக்கும் ஹீரோயினுக்கும் பழையபடி ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதுல ஹீரோயின் வந்து ஜிவி பிரகாஷ் கிட்ட பேசுறாங்க, எங்க அப்பா கிட்ட வந்து நீ சாரி கேளு, எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க. அதுல ஜிவி பிரகாஷ் வந்து அப்பாஸ் கை காலில் விழுந்து சாரி கேட்டு காம்ப்ரமைஸ் பண்றாரு அப்பாஸ். ஆனா அப்பாஸ் என்ன சொல்றாரு, இல்ல உங்க அப்பா என்கிட்ட சாரி கேட்டாதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் ஜிவி பிரகாஷோட அப்பா கிட்ட போயிட்டு அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பேச போக அவரு சொல்றாரு, அப்பாஸ் வந்து என்கிட்ட சாரி கேட்டாதான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எப்படியாவது இவங்களை 2 பேர்த்தையும் காம்ப்ரமைஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பாஸ ஜிவி பிரகாஷ் ஊருக்கு வர வைக்கிறாங்க. அப்பாஸ் கிட்ட எங்க அப்பா எங்க ஊர்லயே வச்சு சாரி கேட்க போறாருன்னு ஜிவி பிரகாஷ் போய் சொல்றாரு. அதே சமயம் ஜிவி பிரகாஷோட அப்பா கிட்ட சாரி கேட்கறதுக்கு தான் அப்பாஸே வராரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கிட்டையும் மாத்தி மாத்தி போய் சொல்றாங்க. இதுல நிறைய சின்ன சின்ன காமெடி எல்லாம் நடக்குது. என்ன இருந்தாலுமே கடைசி வரைக்கும் அப்பாஸ் வந்து அவரோட ஆட்டிடியூட்ல இருந்து மாறாம அப்படியே தலகணத்தோடவே இருக்காரு. கடைசி வரைக்கும் எனக்கு உங்க அப்பா சாரி கேட்கணும், இன்னும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு திமிராவே இருக்காரு. ஆனா ஜிவி பிரகாஷோட அப்பா சைட்ல எந்த தப்புமே இல்லைனாலுமே ஊரை விட்டு போறப்ப அப்பாஸ் கிட்ட தன்னோட பையனுக்காக சாரி கேட்கிறாரு. நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வாயை விட்டு கேட்கிறாரு அப்பாஸ் கிட்ட. ஊருக்கு போய் கல்யாண ஏற்பாடுலாம் நடக்குது, பெங்களூர்லயே நடக்குது. அங்கே ஹீரோயினுக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச கையோட யூஎஸ் கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு அப்பாஸ் நினைக்கிறாரு. திரும்ப இந்த வில்லேஜ் மக்கள்லாம் பிரச்சனை நடக்கக்கூடாது, இவங்கெல்லாம் கூப்பிட்டு மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாஸ் முயற்சி பண்றாரு. ஜிவி பிரகாஷ் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை வச்சுட்டு கண்ணீர் மல்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பாஸ் கூப்பிட்டு என்ன இந்த ட்ரெயின் டிக்கெட்டை வச்சுட்டு ஏன் அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க போக ஒரு குட்டி பிளாஷ்பேக் போறாங்க. அப்ப பார்த்தா டிடிஆர் 2 பேர் ட்ரெயின் டிக்கெட் இல்லாம பாத்ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து கதவை தட்டுறாரு. அப்ப பார்த்தா பிளாஷ்பேக்ல அந்த ட்ரெயின் பாத்ரூம் திறந்து பார்த்தா உள்ளேருந்து வெளியே வர்றது அப்பாஸும் அப்பாஸோட ஒய்ஃபும். ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை. அவருக்கு அப்பாஸ் கிட்ட ட்ரெயின் டிக்கெட் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. ஆனா அன்னைக்கு டெல்லி போறதுக்கு உதவி செஞ்சது வந்து ஜிவி பிரகாஷோட அப்பா. அவரு டெல்லி போறதுக்கு வச்சிருந்த ட்ரெயின் டிக்கெட்டை அப்பாஸுக்கு தந்து அனுப்பியிருப்பாரு. அந்த ட்ரெயின் டிக்கெட்டோட உதவியால தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பெரிய ஆளாய் வந்திருப்பாரு. இந்த சம்பவத்தை மறக்காதன்னு சொல்லிட்டு ஜார்ஜ் மரியான் வாழ்த்தி அனுப்புவாரு. அதை மறக்காம அந்த ட்ரெயின் டிக்கெட்டை எப்பயுமே கூட அப்பாஸ் வச்சிருப்பாரு. அந்த ட்ரெயின் டிக்கெட்டை இவர் தான் தந்தாருன்னு அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது. இதனால போய் அவரோட காலிலேயே விழுந்து மன்னிப்பு கேட்பாரு அப்பாஸ். கடைசியா ஒரு டைலாக் பேசுறாரு ஜார்ஜ் மரியான். கடைசி வரைக்கும் என்ன அப்பாஸ் காலில் உழு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிய ஒழிய அப்பாஸை என் காலில் விழ வைக்கிறதுக்கு முயற்சியே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. பரவாயில்லப்பா, நீ எப்படினாலும் நீ என்னோட பையன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ரொம்ப சென்டிமெண்டலா படத்தை முடிக்கிறாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இழுவையா ஒரு மாதிரி போனாலும் செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட், காமெடி எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. மியூசிக்கு ரொம்ப இறசலா இல்லைனாலும் ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருக்கு. மனசுல நிக்கலனாலும் ஒரு தடவை கேட்குற மாதிரி ரொம்ப இறைச்சலா இல்லை. பரவாயில்ல மியூசிக்கு. கதைக்களம் நல்லா இருக்கு.
நல்ல ட்விஸ்ட்டு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட்டு, சின்ன சின்ன காமெடி எல்லாம் வச்சு நல்லாவே கொண்டு போயிருக்காங்க. பரவாயில்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக பாருங்கள் தியேட்டரில் போய். நன்றி, வணக்கம்.